சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தொடர் விடுமுறை. ஊருக்கு போறீங்களா? போக்குவரத்து துறை முக்கிய அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தொடர் விடுமுறையொட்டி பல்வேறு மாவட்டங்களுக்கு சிறப்பு பேருந்துகள், அதாவது டிஎன்எஸ்டிசி ஸ்பெஷல் பஸ்ஸஸ் இயக்கப்படும் என்று தமிழக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. மகாவீர் ஜெயந்தி, தமிழ் புத்தாண்டு மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தினசரி இயக்கக்கூடிய பேருந்துகளுடன் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறை பண்டிகை நாட்களில் பேருந்து நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதும். இந்த நிலையில் 2025 ஏப்ரல் 10ஆம் தேதி மகாவீர் ஜெயந்தியும் 2025 ஏப்ரல் 14ஆம் தேதியும் தமிழ் புத்தாண்டும் கொண்டாடப்படுகிறது. மேலும் தொடர் விடுமுறை, இதனால் பலரும் தங்களது சொந்த ஊர்களுக்கு படையெடுப்பார்கள். பண்டிகை நாட்களுடன் வார இறுதி நாட்கள் வருவதால் வழக்கமாக இல்லாமல் பேருந்து நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அதிகமாக இருக்கும். இதனால் தமிழக போக்குவரத்து துறை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி 2025 ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் 2025 ஏப்ரல் 13ஆம் தேதி வரை தினசரி இயக்கக்கூடிய பேருந்துகளுடன் கூடுதலாக 1380 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. அதாவது ஏப்ரல் 9ஆம் தேதி 190 சிறப்பு பேருந்துகளும், ஏப்ரல் 11ஆம் தேதி 525 பேருந்துகளும், ஏப்ரல் 12ஆம் தேதி 380 பேருந்துகளும் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மற்றும் சேலம் ஆகிய இடங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து 2025 ஏப்ரல் 9ஆம் தேதி 50 சிறப்பு பேருந்துகளும், ஏப்ரல் 11ஆம் தேதி 100 சிறப்பு பேருந்துகளும், ஏப்ரல் 12ஆம் தேதி 95 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும். திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, ஓசூர் மற்றும் பெங்களூருக்கு இயக்கப்படுகிறது. மாதவரம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஏப்ரல் 9, 11, 12ஆம் தேதிகளில் பல்வேறு இடங்களுக்கு தலா 20 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பயணிகள் சொந்த ஊர்களில் இருந்து திரும்பி வர வசதியாக பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூரில் இருந்து 9, 11, 12ஆம் தேதிகளில் தலா 300 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மேலும் ஏப்ரல் 13ஆம் தேதி சென்னை மற்றும் பெங்களூருவுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏப்ரல் 9ஆம் தேதி 10,065 பயணிகளும், ஏப்ரல் 12ஆம் தேதி 8,278 பயணிகளும், ஏப்ரல் 13ஆம் தேதி 12,399 பயணிகளும் டிக்கெட் முன்பதிவு செய்துள்ளனர். எனவே பயணிகள் www.tnstc.in அல்லது OTRS ஆன்லைன் அல்லது என்ற இணையதளம் அல்லது டிஎன்எஸ்டிசி செயலி வாயிலாக தங்களது டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருங்கள். நன்றி, வணக்கம்.